தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு அவமானங்கள், துரோகங்கள் உன்னை செதுக்கும் உளியாய் மாறும், உன்னை அழகாக உருவாக்கும். இயேசு பாருங்கள், அவர் பட்ட அவமானங்கள் ஏராளம். அவரை வாரினால், ஆணிகளினால், முள்முடியினால் அவரை சிதைத்தார்கள். நீ யூதரின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி ஏளனப்படுத்தினார்கள். காயப்பட்டார், துக்கப்பட்டார், கீழே விழுந்தார், காரி உமிழ்ந்தார்கள், கட்டையால் அவர் தலையில் அடித்தார்கள். எவ்வளவோ வேதனை. ஆனாலும் பாருங்கள், அந்த வேதனையை எல்லாம் தாண்டி மரித்து உயிர்த்து எழுந்து ஒரு சாதனை வீரராய் எழுந்து வந்தார் அல்லவா? எத்தனையோ மனிதர்கள் தங்களை தெய்வமாக ஆக்கிக்கொண்டு பேசிக்கொண்டு மரித்து போய்விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு தெய்வம்தான், வார்த்தையால் நம்மோடு பேசின தெய்வம். ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் வரை வார்த்தையாய் பேசின தெய்வம் உங்களுக்காக எனக்காக மனித அவதாரம் எடுத்து வந்தார். அந்த அவதாரத்தை நாம் சிதைத்தோம். சொல்லியபடியே உயிர்த்து எழுந்து இந்த சிலுவையிலிருந்து வெற்றி கொண்டு, சிலுவை சாவையே நான் ஜெயித்து விட்டேன், நீயும் நானும் ஜெயிக்க வழி காட்டிவிட்டு சென்றார். நீங்களும் கூட நானும் கூட பலரது அவமானங்களையும் சிலரது துரோகங்களையும் உன்னை செதுக்கும் உளியாய் மாற்றிக்கொள். நீங்களும் நானும் அவமானம் படும் பொழுது, துரோகப்படும் பொழுது அது நம்மை செதுக்குகின்ற உளியாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை சிதைக்க வந்த ஜனமோ உன்னை அழகாய் உருவாக்கும். எந்த ஜனங்கள் உன்னை சிதைக்க வந்தார்களோ அந்த ஜனங்களை வைத்தே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழகாக மாற்றுவார், சௌந்தரியமாக மாற்றுவார். ஏனென்றால் இயேசு அழகாக மாற்றப்பட்டார். உயிர் தெழுந்தும் பொழுது தன் பொலிவு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வெற்றி வீரராய் ஜொலிக்க தொடங்கினார். அதே போன்று நீங்களும் நானும் இந்த சிலுவையில் பட்ட இயேசுவின் பாடுகளை பட்டால் கூட ஜொலிக்க ஆரம்பித்து விடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை நம்பி உங்களுக்கு வருகிற பாடுகள், துரோகங்கள், உங்களுக்கு வருகிற ஏளனங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வீர்களே ஆனால் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனை பலன் வரும். இது யாருக்காக வந்திருக்கா பைபிளில்? யோபுக்கு, யோவின் குடும்பத்திற்கு இரண்டத்தனையாய் வந்தது. இச்சைக்கு பதிலாக தங்கள் பாதத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இச்சைக்கு பதிலாக இச்சையை அடக்கிக் கொண்டு வாழ்வீர்களேயானால் அதற்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்.
இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள், ஆபாசங்கள், சரீர பிரகாரமான ஆசைகள், இதை எல்லாவற்றையும் நாம் அப்படியே ஒதுக்கி தள்ளினோம். ஏன்னா இயேசு அப்படிதான் செய்தார். 30 ஆண்டு காலம் இயேசு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை பிரம்மச்சாரியாய் வாழ்ந்தார். வாலிப பருவம். தாய் அன்னை மரியாள் கொடுத்த உடல், திருவுடல் பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டார். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினதாலே ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும், குருக்களும் கன்னியர்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டுவது எப்படி என்று அவர் காண்பித்து சென்றுள்ள காரணத்தினாலே நாம் பரிசுத்தமாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ரோமருக்கு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த காலத்திலே நீங்கள் படுகிற பாடுகள் நீங்கள் வெளிப்படும் பொழுது இருக்கும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் படுகிற பாடுகளை குறித்து எல்லளவும் துக்கப்படாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் படுகிற கஷ்டங்களை குறித்து எல்லளவும் துக்கப்படாதீர்கள். பேதுரு பட்ட கஷ்டத்தை விடவா, பவுல் பட்ட கஷ்டத்தை விடவா, ஸ்தோவான் என்கிற ஸ்டீஃபன் பட்ட கஷ்டத்தை விடவா, இயேசு அவர்களையெல்லாம் உயர்த்தினார் அல்லவா? அதே இயேசு உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அதன் மேலே உள்ள வசனங்கள் ஞானத்தை பற்றி போதிக்கின்றன. ஆண்டவரின் ஞானத்தை பற்றி போதிக்கின்றன. அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், முத்துக்களை பார்க்கிறோம் விலையேற பெற்றது. ஆண்டவர் கொடுக்கிற ஞானம், ஆசீர்வாதம் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. நீ இச்சிக்கதக்க ஒன்றும் அதற்கு நிகரல்ல. இந்த உலகத்தில் நீங்க பங்களாவை இச்சிக்கலாம், தங்கம், வைரம், வைடூரியம், மரகத பச்சை எல்லாத்தையும் எச்சிக்கலாம். நீங்க என்னதான் எச்சித்தாலும் எதுவுமே ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 33:3 மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு தனக்கு பிடித்த பிள்ளைகளை எந்த கல்வாரியிலே, எந்த சிலுவையிலே தன் சரீரத்தை சிதைத்து உங்கள் பாவங்கள் என் பாவங்கள் போக்க அவர் தன் ஜீவனை விட்டார். அதே இயேசு என்று சொல்கிறார், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை உங்கள் துன்பத்திலே, உங்கள் கஷ்டத்திலே, உங்கள் துயரத்திலே, உங்கள் வேதனையிலே சிநேகித்து பாருங்களே. இயேசு உங்களை சிநேகிப்பார். உங்கள் துக்க காலம், உங்கள் துன்ப காலம், உங்கள் வேதனை காலம், உங்கள் வேலையில்லா காலம், உங்கள் கடினமான காலம் எல்லாம் மாறிவிடும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நேசித்து பாருங்கள். அவர் நல்லவர். அவரை ருசித்து பாருங்கள். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. எதற்கும் கவலைப்படாதீர்கள். அவமானங்களையும் துரோகங்களையும் உங்களை செதுக்குகின்ற ஒளியாய் மாற்றிக்கொள்ளுங்கள். உன்னை சிதைக்க வந்தவர்கள் உன்னை அழகாய் உருவாக்குவார்கள். கல்லை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க.
கல்லை அடித்து தேவையில்லாத கற்களை எல்லாம் விலக்கிவிட்ட பின்பு அந்த கல் அழகிய திருவுருவமாய் மாறுகிறது. ஒருவேளை உன் துன்பத்தின் எல்லைக்கு உச்சிக்கு கூட நீ போகலாம். அது ஆண்டவர் உன்னை செதுக்கின்ற ஒரு அழகிய சிற்பமாய் நீயும் நானும் மாறப்போவதற்கு கூட ஒரு அடையாளமாய் இருக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் படுகிற பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், வேதனைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார், பெயர் பெயராய் உயர்த்துவார், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு இந்த வார்த்தை மூலமாக, இந்த சிலுவையின் மூலமாக ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. 50வது ஆண்டு துறவற வாழ்க்கையை கொண்டாடுகிற மார்த்தா என்கிற சகோதரிக்காக ஜெபிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அந்த சகோதரியை காண வந்திருக்கிற சோஃபி என்கிற சகோதரிக்காக ஜெபிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இவர்கள் எல்லாம் திருமணமே செய்து கொள்ளாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த காரணத்தினாலே அவர்களுக்காக நீங்கள் வேண்டுமெனாய் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்யுங்கள். பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது எவ்வாறு யோபினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினாரோ அதே போன்று நீங்களும் பிறருக்காக ஜெபியுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். ஜோயி, ஆண்டவர் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஏற்ற காலத்திலே சகாயம் வரும் என்பதை நான் ஆண்டவரை கொண்டே சொல்கிறேன். உனக்கு நல்லதை ஆண்டவர் செய்வார். God bless you.